Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸாம்பிள் 3.36 வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொடுத்துருக்க ஃபாலோயிங் பாலினாமியல்ஸை வந்து டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது 3x³ - 4x² - 5 3x + 1ஆல் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி டிவைட் பண்ணுறப்ப குவாஷியன்ட் அண்ட் ரிமைண்டர் என்ன கிடைக்குதுங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை வந்து நம்ம எதை யூஸ் பண்ணி பண்ணோம்னா சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ணி பண்ணணும். முதல்ல பெருசாக இருக்கிற பாலினம், அதாவது ஹையஸ்ட் பவர் 3x³ - 4x² - 5 அதை நான் உள்ளே எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு x³ கோஎஃபிஷியன்ட் 3, x² கோஎஃபிஷியன்ட் -4, அடுத்தது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லைன்னா 0ன்னுட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அடுத்தது கான்ஸ்டன்ட் வேல்யூ -5. எப்போவுமே ஸ்டார்டிங் 0ல் தான் பண்ணணும். இப்போ வெளியில் ஒரு நம்பர் டிவைட் பண்ணுறதுக்கு வந்து எழுதுவோம். அது 3x + 1ன்னுட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. அதை ஈக்குவல் டு 0ன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த +1 நான் இங்கிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணால் -1 ஆகும். அப்படின்னா 3x = -1. அப்படின்னா x = 3யும் xம் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இங்கிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணனா டிவிஷன் ஆயிடும். அப்படின்னா x = -1 / 3 கிடச்சிருக்கு. அதை நான் வெளியில் எழுதிக்கிறேன். அப்படின்னா 3 + 0 வந்து 3. அப்படின்னா இதை மல்டிப்ளை பண்ணால் தான் இங்கே எழுத முடியும். அப்படின்னா -1ஓட 1/3யோட 3யை மல்டிப்ளை பண்ணனா 3யும் கேன்சல். மீதி எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா -1 வந்து கிடச்சிருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. 3யையும் 0வையும் ஆட் பண்ணனா 3. அடுத்து அந்த 3யோட இந்த -1/3யை மல்டிப்ளை பண்ணுறப்ப இந்த 3யும் கேன்சல் ஆகிடும். அப்புறம் எனக்கு மீதி -1 மட்டும் இருக்குது. இப்போ இந்த -1ஐயும் -4ஐயும் ஆட் பண்ணால் எனக்கு -5 வந்து கிடைக்கும். இப்போ இந்த -5யோட -1/3யை மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னா -× எனக்கு என்ன ஆகும்னா ப்ளஸ் ஆயிரும். அடுத்தது 5 × 1/3 5/3ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா எனக்கு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப 5/3 வந்து எனக்கு கிடச்சிடும். அதை நான் இங்கே எழுதியிருக்கேன். அப்படின்னா 0 + 5/3 எனக்கு 5/3 தான் திருப்பி கிடைக்கும். இப்போ இந்த 5/3யோட -1/3யை மல்டிப்ளை பண்ணுறேன். நான் -1/3 × 5/3. அப்படின்னா -1 × 5 -5 கிடைக்கும். /3 × 3 9 கிடச்சிருக்கு. அப்படின்னா -5/9. இப்போ இது ரெண்டையுமே ஆட் பண்ணோம். அப்படின்னா -5 - 5/9. இப்போ நான் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா 9 × 5 = 45. அப்படின்னா -45 - 5 / 9. அப்படின்னா -45 - 5யோட வேல்யூ -50 / 9ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா இந்த இடத்துல -50 / 9 கிடச்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல ஹையஸ்ட் பவர் பார்த்தோம்னா க்யூப்பில் இருக்குது. அப்படின்னா இங்கே எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா எனக்கு ஹையஸ்ட் பவர் ஸ்கொயரில் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ நான் இதை பின்னாடி எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே எதில் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா 3 - 5 5/3ங்கிறது தான் கோஎஃபிஷியன்ட். அப்படின்னா 3x² - 5x அதுக்கப்புறம் 5/3 -5x + 5/3. நம்ம எதை யூஸ் பண்ணி டிவைட் பண்ணோம்? இங்கே முதல்ல நான் இதான் குவாஷியன்ட்னுட்டு எழுதணும். நான் கிடைச்ச 50/9 தான் வந்து ரிமைண்டர்னுட்டு எழுதணும். ஆனால் இந்த சம்மில் வந்து அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே ஃப்ராக்ஷன் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. நாம் இங்கே இந்த எதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணோம்னா -1/3யை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணோம். அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு என்ன கிடைக்கும்னா x + 1/3ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். ஏன்னா இதை வந்து கண்டுபிடிக்கிறப்ப நம்ம ஈக்குவல் டு 0ன்னுட்டு யூஸ் பண்ணி சால்வ் பண்ணோம். அப்போ வந்து எனக்கு x + 1/3ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ எனக்கு ரிமைண்டராக கிடச்ச 50/9 -50/9 எழுதிக்கிறேன். இது வந்து எனக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஆன்சர் கிடையாது. இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்னா இந்த 3யை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா 3x + 1 / 3. அடுத்து இந்த இடத்துல இருக்கிற ஒரு 3யை வந்து நான் காமனாக எடுத்துக்கிறேன். அதாவது இங்கே இருக்கிற 3x² - 5x + 5/3ல் ஒரு 3யை நான் வந்து காமனாக எடுத்துடுறேன். 3யை காமனாக எடுத்துட்டேன்னா x², இங்கே 3யே இல்லை. அப்படின்னா நான் ஒரு 3யை காமனாக எடுத்துட்டேன்னா எனக்கு 5/3 × xன்னுட்டு கிடச்சிருக்கும். அடுத்து இந்த இடத்துல 3 இருக்குது. ஆனால் அது எங்கே இருக்குன்னா டினாமினேட்டரில் இருக்குது. நியூமரேட்டரில் எனக்கு 3ங்கிற ஒரு நம்பர் இல்லை. அதனால எனக்கு டினாமினேட்டரில் கூட ஒரு 3 ஆட் ஆகும். அப்படின்னா 3 × 3 9 -50/9 கிடச்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல 3யும் எனக்கு கேன்சல் ஆகிடுச்சு. மீதி எனக்கு என்ன இருக்குன்னா 3x + 1 × x² - 5x
minus 5 divided by 3 into x plus 5 by 9 minus 50 by 9 எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல இருந்து குவாஷியன்ட் அண்ட் ரிமைண்டர் வந்து எடுக்க போகிறோம். இப்போ வந்து எனக்கு குவாஷியன்ட் என்ன கிடச்சிருக்கும்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5/3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 5/9 இதுதான் எனக்கு குவாஷியன்ட். அடுத்து ரிமைண்டர் வந்து எனக்கு என்ன கிடச்சிருக்கும்னா minus 50/9 கிடச்சிருக்கு. ஏன் இந்த 3x + 1 வந்து நம்ம சேர்க்கலைன்னா 3x + 1 யூஸ் பண்ணி தான் நம்ம டிவைட் பண்ணிப்போம். கொஷின்லேயே கொடுத்துருக்க பாலினாமியில் 3x + 1 யூஸ் பண்ணி டிவைட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்படி டிவைட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இது கீழே வந்து டினாமினேட்டரில் 3x + 1 கிடச்சிருக்கா. அந்த 3x + 1 இந்த 3x + 1 எனக்கு கேன்சல் ஆகிருக்கும். அதனால குவாஷியன்ட் வந்து x² minus 5x 5/3 into x plus 5/9 minus 50/9 கிடச்சிருக்கும். அதில் குவாஷியன்ட் வந்து என்னென்னா x² minus 5/3 into x plus 5/9 ரிமைண்டர் வந்து என்னென்னு பார்த்தோம்னா minus 50/9. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.